வணக்கம் நண்பர்களே. நம்முடைய சேனல் சார்பில் ஒரு சர்வே எடுத்திருந்தோம். கம்யூனிட்டி சர்வேன்னு சொல்லிட்டு நம்ம சேனல்லே சில கேள்விகளை கேட்டு அதுக்கான பதில்களையும் கொடுத்துருப்போம். யாருக்கு எந்த விருப்பமான பதிலோ தேர்ந்தெடுக்கலாம். இந்த ஆட்சி ஏன் தொடரக்கூடாது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு அதுக்கு நீங்கள் காரணம் சொல்லுங்கள், இல்லை தொடரலாம் அப்படின்னா உங்கள் கமெண்ட்டில் உங்கள் காரணம் சொல்லுங்கன்னு கேட்டிருந்தோம். அதில் நாம் கொடுத்திருந்த பதில்கள் என்னெல்லாம் அப்படின்னா, ஆட்சியை திறமையாக நடத்த இயலாத முதல்வர், லஞ்சம் ஊழல் புரிவதில் பயமில்லாத அமைச்சர்கள், தன் மகனை முதல்வர் பதவியில் அமர வைப்பதிலேயே குறியாக இருக்கும் ஸ்டாலின். அதுக்கப்புறம் நாங்கள் கமெண்ட்டில் எங்களுடைய கருத்துக்களை சொல்கிறோம்னு சொல்லி ஜனநாயக ரீதியாக வாசகர்களுக்கு, நமது சேனல் வாசகர்களுக்கு இது கொடுத்துருந்தோம். இந்த சர்வே ரிப்போர்ட்டில் 50% பேர் சொல்லியிருக்கிறது என்ன தெரியுமா? ஆட்சியை நடத்த தகுதி இல்லாத ஸ்டாலின் முதல்வர். இந்த ஆட்சியை கவர்னன்ஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா ஆங்கிலத்தில், அதாவது நடத்தும் திறன், அந்த ஆட்சியை நடத்தும் திறன் அதை முழுவதுமாக இழந்து விட்டார். அதுக்கு என்ன காரணம் என்றால், இந்த சீனியர் ஜூனியர் தனது மகனை முன்னிறுத்துவதற்காக பல சீனியர்களுடைய முக்கியத்துவத்தை குறைப்பது, அவர்களுடைய ஊழல் குற்றச்சாட்டுகளை இவரே பத்திரிகையில் வெளிவர வைப்பது, இதெல்லாம் இவருடைய சந்தேகங்கள், அமைச்சருடைய சந்தேகங்கள். ஏனென்றால், ஒரு நகராட்சி துறையில் வேலை வாங்கி கொடுப்பதில் இத்தனை ஊழல் நடந்திருக்கிறது என்று அதில் எத்தனை சதவீதம் உண்மை இருக்கிறதோ, உண்மை இருப்பதனால்தான் அமலாக்கத்துறை கடிதமே அனுப்பியிருக்கிறது, ஆதாரங்களை கொண்டு அனுப்பியிருக்கிறது. இப்படியெல்லாம் இந்த மாதிரி செய்திகள் எல்லாம் பரவி வெளியில் வருவதற்கு யார் காரணம் என்று பார்த்தால், இறுதியில் ஏதோ ஒரு டீம் வேலை செய்கிறது இந்த சீனியர்களை மட்டும் ஒழித்து கட்டுவதற்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா, துரைமுருகன் அவருடைய துறை சார்ந்து பிரச்சனை இருக்குது, செந்தில் பாலாஜி துறை சார்ந்து ஊழல் குற்றச்சாட்டு இருக்குது, தங்கம் தென்னரசு மேலே இருக்குது, பொன்முடி மேலே இருக்குது, KN நேரு மேலே இருக்குது, இன்னும் யார் மேலே தான் இல்லைன்னு தெரியல. இவங்கெல்லாம் சீனியர் அமைச்சர்கள். இப்படி இவர்களெல்லாம் பயமில்லாமல் ஊழல் செய்தவர்கள். அதனால் இந்த ஆட்சி தொடரக்கூடாது என்று 50% மக்கள் விரும்புகிறார்கள். இதையும் மீறி இவர்கள் பணமே கொடுத்து, ஒருவேளை இவர்கள் கொடுக்கல, திமுக காரங்க கொடுக்கல, திமுக அபிமானிகள் கொடுத்து அப்படி வச்சுக்கோமே, இந்த ஆட்சி வரணும்னு நினச்சி கொடுத்தா கூட இந்த ஆட்சி வருவது கடினம். மீண்டும் இவர்கள் ஆட்சியை பிடிப்பது மிக மிக கடினம். கூட்டணி கட்சிகளில் அதிருப்தி வேறு நிலவுகிறது. யாருக்கும் ஒழுங்காக சீட்டை பிரித்து கொடுக்கல. இவங்க பிரித்து கொடுத்த எல்லாருமே அதிருப்தி. அதுவும் திமிர் பேச்சில் இருக்கிற தேமுதிக. திமிர்னா உச்சகட்ட திமிர். விஜயகாந்த் ஐயாவுக்காக தான் அந்த இதுக்கு ஓட்டு விழுந்தது. இந்த அம்மா அதையும் அடித்து துவைச்சி தள்ளி விட்டுரும். ரொம்ப 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 கீழ்த்தரமாக போய் பேசியிருக்கு இந்த அம்மா. ஸோ இந்த ஆட்சி தொடராது.